வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் ராஜா கதையில ஜூலை 8 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தாங்க அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம வில்லிய வந்துட்டு நம்ம ஹீரோயின் செம சூப்பரா நடிச்சு பால் குடம் எடுக்க வச்சுட்டாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரிம்மா நீ பால் குடம் எடுத்துக்கிட்டு வா, நான் காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போறாங்க. வில்லி இத பாத்துட்டு அவளோட பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகணும்னு வேண்டுறா. கடைசியில என்ன வந்து பால் குடம் எடுக்க சொல்றா. அப்ப இது கண்டிப்பா இவளோட திட்டமா தான் இருக்கணும். அப்ப இந்த ரேவதிக்கு அவன் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. புருஷனை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக என்ன மாட்டி விட்டுட்டு இப்படி வேடிக்கை பாக்குறா. இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த வில்லி பால் குடம் எடுத்துக்கிட்டு கோவில சுத்தி வராங்க. இத அந்த முத்து பாத்துட்டு, ச்சே என்ன இது, நம்ம என்ன பிளான் பண்ணாலுமே இப்படி ஆகிறதே, எப்படியாவது இவன் தான் அந்த சேத்துப்பத்தி பேரன் அப்படிங்கறத நிரூபிக்கலாம்னு பார்த்தா இப்படி ஆகிருச்சு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த பூஜை எல்லாம் முடிஞ்சதோட எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஈஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. வில்லி 2 பேரை கூட்டிக்கிட்டு பால் குடம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. திரும்பி பார்க்காம அவங்க வந்ததும் அந்த வில்லி பால் குடத்தை கொண்டாந்து சாமி ரூமுக்குள்ள வச்சுட்டு வெளியில வர, அப்ப ஈஸ்வரி நேரா நம்ம வில்லி கிட்ட போயிட்டு, இங்க பாருமா, இது மாதிரி நான் தான் அவளோட அம்மா, நான் வந்துட்டு பால் குடம் எடுக்காம உன்னை பால் குடம் எடுன்னு அந்த அம்மா சொல்லியிருக்கா அப்படின்னா கண்டிப்பா நீ இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு தியாகம் பண்ணிருக்க அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் உன்னை பால் குடம் எடுக்க சொல்லியிருக்காங்க. என்னை விட நான் பெத்த பொண்ணுங்களை நல்லபடியா பாத்துக்கிறது நீதானே. அதான் அந்த அம்மா வந்துட்டு உன்னையே அந்த பால் குடம் எடுக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிய கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, நான் ஒண்ணு பிளான் பண்ணா இங்க ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, எப்படியாவது அவனை அக்கா காரிக்கிட்ட மாத்தி விட்டலாம் அப்படின்னு நினைச்சா இப்படி ஆகிருச்சு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா வில்லி சொல்றாங்க, அக்கா யாருக்காக நான் இதெல்லாம் பண்றேன், நம்ம குடும்பத்துக்காக தானே, வேற யாருக்காக அக்கா பண்றேன். இங்க பாரு, நம்ம குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் இல்ல, 1000 பரிகாரம் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு நம்ம ரேவதி ஹீரோயின் வராங்க. அவங்க வந்ததும் நம்ம வில்லி ஹீரோயினை பார்த்து முறைக்கிறாங்க. இவளாலதான் இவ்வளவு பிரச்சனையே நடந்திருக்கு. இவ கரெக்டா அந்த நேரத்துக்கு அப்படி சொல்றா அப்படின்னா இவ புருஷன் யாரு அப்படிங்கறது இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ இப்படி கட்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. நம்ம இதுக்கு மேலயும் இவளை சும்மா விடக்கூடாது. இவளையும் இவகிட்ட இருந்தும் நம்ம தப்பிச்சு அவனை நம்ம மாட்டி விடணும் அப்படின்னு நம்ம வில்லி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் நேரா அவங்க சித்திய பார்த்து மனசுக்குள்ள, என்ன சித்தி, எப்படியாவது அவரை மாட்டி விடலாம் அப்படின்னு கோயிலுக்கு வந்தீங்க, ஆனா உங்களுக்கு சரியான ஆப்பு வச்சு அங்க வரவிடாம பண்ணிட்டான் பாத்தீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோட மாமா சகல 3 பேரும் வராங்க. அவங்க வந்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன 3 பேரும் செங்கல் சூளைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமத்த போயிட்டு வந்துட்டோம், அங்க வேலையெல்லாம் இந்த பிரச்சனை இல்லாம சரியா நடக்குது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, நீங்க அங்கதான் போனீங்களா, வேற எங்கேயும் போகலையா? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நான் வேற எங்க போக போறேன், அந்த செங்கல் சூளையில உள்ள வேலையை முடிச்சிட்டு நான் நேரா இங்க வரேன், நீங்க வேணும்னா போன் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்ப ஈஸ்வரி வில்லிய பார்த்து, இங்க பாரு, நீ வந்துட்டு எல்லா விஷயத்திலயும் சரியா நடந்துக்கிற, ஆனா மாப்பிள்ளையோட விஷயத்துல மட்டும் நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு புரியல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா இன்னைக்கு புரியாம இருக்கலாம், நாளைக்கு உன் மாப்பிள்ளைய பத்தின உண்மைகள் தெரிஞ்ச பிறகு அப்ப நீ இப்படி பேசுறிய அப்படிங்கறத நானும் பாத்தறேன் அப்படின்ட்டு வில்லி ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஏங்க இன்னைக்கு 3வது நாள் காரியம் உங்க தங்கச்சிக்கு பண்ணிருப்பாங்களே, நீங்க போனீங்களா? அதுக்கு அவரு சொல்றாரு, ஏமா நீ அனுமதி கொடுக்காம நான் எப்படிமா போவேன், நீ சரின்னு சொன்னாதானமா என்னால போக முடியும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அதான பார்த்தேன், அங்க மட்டும் போனீங்க அவ்வளவுதான்,
இனிமே 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகணும். அதுவும் போகணுமா போக வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். அதுக்கு முன்னாடி நீங்க போகணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இது கேட்டதும் அவர் சொல்றாரு, சரிம்மா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா ஹீரோ நேரா மாடிக்கு போறாரு. அங்க போனதும் நம்ம ஹீரோவோட மாமா அங்க இருந்து வந்துட்டு, தம்பி இன்னைக்கு என் தங்கச்சிக்கு 3வது நாள் காரியம் பண்ணி முடிச்சாச்சு. என் தங்கச்சிக்கு இப்படி 3வது நாள் காரியம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. என் தங்கச்சி எல்லாம் நான் பார்த்து இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தம்பி உங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்ல போறேன்னே தெரியல. உங்களோட இழப்பு எதுக்குமே ஈடாகாது. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, மாமா யாராரு தலையில என்னென்ன எழுதி இருக்குமோ அதானே நடக்கணும். நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்றது? அதுக்கு மாமா சொல்றாரு, இங்க பாருங்க தம்பி, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன், என் பொண்ணு இருக்கா. நீங்க வந்துட்டு இப்பதான் அத்தை கோவப்படுறா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. அத்தை வந்துட்டு நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், அவ கண்டிப்பா உங்க மேல இன்னும் பாசமா இருப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதும் ஹீரோவும் சரிங்க மாமா அப்படிங்கிறாங்க. அப்புறமா மாமா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப அந்த இடத்துக்கு அந்த வில்லி வராங்க. அங்கிருந்து வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, என்ன இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு நல்லபடியா காரியம் பண்ணி முடிச்சிட்டு வந்தாச்சுன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்க போற. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உன்னாலதான் இன்னைக்கு எங்க அம்மாவை நான் பறி கொடுத்திருக்கேன். எல்லாத்தையும் மறந்துட்டு நான் இப்ப அமைதியா இருக்கேன். தயவு செஞ்சு உன் மேல நான் கோவத்துல இருக்கேன் போயிரு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அதானே பார்த்தேன். எங்க நீ இன்னும் உண்மையை கண்டுபிடிக்கலையோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப கவலையா இருந்தேன். அப்ப உங்க அம்மா இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியும். தெரிஞ்சும் நீ அமைதியா இருக்க. அப்பன்னா என்கிட்ட மோதுனா இன்னும் உயிரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இன்னும் என் விஷயத்துல நீ தலையிடாம இருக்க. அதுவும் நல்லதுதான். இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ யாரு அப்படிங்கிற விஷயத்த என் அக்காக்காரி கிட்ட வந்து சொல்லிடு. அப்புறமா உன் குடும்பத்துல உள்ள யாரையுமே நான் எதுவும் பண்ண மாட்டேன். இன்னும் டிலே பண்ணிக்கிட்டு உன்னை பத்தின உண்மைகளை சொல்லாம இருந்த அப்படின்னா, நேத்து உங்க அம்மா, நாளைக்கு உன் பாட்டி கூட உலகத்தை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கேட்டதோட ஹீரோ செம்ம கோவப்பட்டு, இந்த பாரு, நான் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக வந்திருக்கேன். தேவையில்லாத வேலையை வச்சுக்காத. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என் அம்மாவும் என் அக்காவும் இறந்ததுக்கு அந்த கிழவிதான் காரணம். அவளை இந்த வீட்டுக்குள்ள விட்டு இந்த குடும்பத்தோட உண்மை சேர்க்க விட்டுருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் அக்காவே மாறினாலும் அவளை கண்டிப்பா குழப்பி மாற விட மாட்டேன், பாத்துக்க. கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் ஒண்ணு சேராது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். கூடி சீக்கிரம் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என்னை மீறி உன்னால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் அத்தையோட பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள மருமகனாவும் வந்துட்டேன். கூடிய சீக்கிரம் இந்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்ப்பேன். நீ பார்க்க தானே போற. இதை கேட்டதும் வில்லி செம்ம காண்டுல அந்த இடத்துல இருந்து போறாங்க. வில்லி நேரா போயிட்டு, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே பார்த்து சவால் விடுவான், ச்சே அப்படின்னு சொல்லிட்டு வில்லி கோவமா போறாங்க. வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்களோட புருஷன் அவரை போய் சந்திக்கிறாங்க. அவரை கேக்குறாரு, இன்னைக்கு நடந்தது எல்லாம் கேள்விப்பட்டேன். கடைசி நேரத்துல அந்த ரேவதி என்ன இப்படி பண்ணிட்டா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, அவளுக்கும் உண்மை தெரிஞ்சிருக்குங்க. அதனாலதான் அவ அப்படி பண்ணிருக்கா. இங்க பாருங்க, கண்டிப்பா அவளுக்கும் அந்த கிழவியோட பேரை இவன் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவளும் சேர்ந்து இவனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்களை எல்லாம் மீறிதான் அவன் யாரு அப்படிங்கிற விஷயத்த அக்காக்காரி கிட்ட நிரூபிக்கணும். அதுக்கு வில்லன் சொல்றாரு, ஆமா சந்திரா, அந்த குடும்பத்துல உள்ள எல்லாருமே அவனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரையா நம்ம பிரிச்சு விடணும். அப்பதான் நம்மளால வந்துட்டு அவனை பழி வாங்க முடியும். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்னங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கொஞ்ச நாளா இந்த ரோஹிணி வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. என்ன அப்படின்னு கேட்டா, ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றான். டாக்டர் கிட்ட போகும் பொழுதெல்லாம் அந்த நம்ம எதிரி டாக்டரை தனியா கூப்பிட்டு பேசுறான். சோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கறது மட்டும் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அவ கர்ப்பமா இருக்காளோ, அவ மட்டும் கர்ப்பமா இருக்கிற விஷயம் மட்டும் என் அக்கா கறிக்கு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா
ஒண்ணுல கூட பார்க்க மாட்டா. வீட்டை விட்டு போன்னு சொல்லுவா. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா புறா கூட்டுல கல்லை விட்டு எரிஞ்சு ஒவ்வொருத்தரா விரட்டி விடுற மாதிரி இந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரையா பிரிச்சு விடு. இதை கேட்டதும் நம்ம வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, முதல் அடி அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி மீரா வில்லன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி அவங்களை எல்லாம் கலைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவனையும் துரத்து விட்டுட்டு நம்ம நினைச்ச மாதிரி நம்ம எதிரி ஈஸ்வரிய நம்பர் 0 ஆக்கலாம் அப்படின்னு வில்லன் சொல்றாரு. இதை கேட்டதோட வில்லியும் ஆமாங்க, சூப்பர் பிளான், நம்ம இப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ மாடியில நின்றுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, இல்ல இனிமேதான் சாப்பிடணும். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்பீங்க, வாங்க போகலாம். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல பரவாயில்ல அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த வில்லி பாக்குறாங்க. வில்லி பார்த்துட்டு, ஓ, அப்ப உனக்கு இவன் யாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் இவனுக்கு நீ அதிகமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, விடக்கூடாது அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோவுக்கு சாப்பாடு கொடுத்த பிறகு ஹீரோ கேக்குறாரு, சரி ஆஸ்திரேலியா போகணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தியே, என்னாச்சு? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அத பத்தி இப்ப பேசணுமா, இப்ப பேச வேண்டாமே. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, என்ன உனக்கு ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு தானே ஆசை, என்ன திடீர்னு இப்படி சொல்ற? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஆசைப்பட்டேன்னா இல்லைன்னு சொல்லல, அதுக்கான தேவை இப்ப இல்ல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உன் திறமையை நிரூபிக்கணும், அங்க போயிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தானே நினைச்ச, அதுக்கு தானே அப்ளை பண்ண. இங்க பாரு, நீ வேற எதை பத்தியும் நினைக்காத, உன்னோட லைஃப பத்தி மட்டும் யோசி, நீ போயிட்டு ஹாப்பியா இரு 5 இயர்ஸ். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அதை பத்தி இப்ப பேச வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாப்பாடு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, என்ன இது திடீர்னு இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு. அப்பதான் சகல அந்த இடத்துக்கு வராரு. சகல வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, இல்ல இது மாதிரி என் ஒய்ஃப் வந்துட்டு ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, அவளுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்தேன், இப்ப கடைசி நேரத்துல நான் போகல அப்படின்னு சொல்றா, என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கு சகல சொல்றாரு, என்ன ஆச்சுன்னு தெரியலையா, அவளுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்ல, அதுவும் உன்னை விட்டு பிரியறதுக்கு இஷ்டம் இல்ல. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, என்ன சொல்றீங்க? அதுக்கு சகல சொல்றாரு, ஆமா சகல, உங்களுக்கு அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் ஆஸ்திரேலியா போகணும் அப்படிங்கிற கனவையே விட்டுட்டான். இதை கேட்டுட்டும் ஹீரோ சந்தோஷப்படுறாரு. அப்படியா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரிய காமிக்கிறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு நேரா கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போறப்ப பாட்டி அந்த பக்கமா வராங்க. பாட்டிய பார்த்ததோட ஈஸ்வரிக்கு செம்ம கோவம் வந்துருது. நம்ம யாரு கண்ணு முன்னாடி முழிக்க கூடாது அப்படின்னு நினைச்சோமோ அவளே வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறாளே அப்படின்னு டென்ஷன் ஆகி நேரா அவங்கள பார்த்துட்டு, இங்க பாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க பாரு, நேத்து என் பொண்ணுக்கு வந்துட்டு 3ஆம் நாள் காரியம் பண்ணோம், அப்ப கூட உனக்கு இங்க வரணும் அப்படின்னு தோணலையா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் வாழ்க்கையிலேயே நான் முதல் குடும்பமா வெறுக்கிறது அப்படின்னு பார்த்தா அது உன் குடும்பம் தான். இன்னைக்கு எங்க அம்மா உயிரோட இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே நீதான். உன்னாலதான் எங்க அம்மா இறந்தாங்களே. அப்படி இருக்கையில நான் எப்படி வந்துட்டு உன்னை நான் என்னைக்கும் மன்னிச்சுட்டு உன்னை என் குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்க முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ எப்படி அனாதையா கடக்க போறேன்னு சொன்னல, அதே மாதிரிதான் நீ அனாதையா கடக்க போற. உன் பொண்ணு இறந்துட்டா, என் புருஷனையே நான் கண்டிப்பா உன்னோட சாவுக்கு விடவே மாட்டேன். நீ அனாதை பணமா தான் போக போற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நம்ம பாட்டிய பார்த்துட்டு பேச பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகி நிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து கோவமா போறாங்க. அப்பதான் அங்க உள்ள ஒருத்தர் வந்து நேரா பாட்டி கிட்ட, என்னம்மா இது, நாக்கு மேல இந்த அம்மா அப்படி பல்லு போட்டு பேசிட்டு போறாங்களே அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இன்னும் அவ இப்படி இச்சிட்டு இருக்காளே, அவ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவ அம்மா இறந்ததுக்கு நான் தானே காரணம். கொஞ்சமாவது நான் யோசனை பண்ணிருக்கலாம்ல. ஆனா நான் கொஞ்சம் கூட யோசிக்காம அவளோட அம்மா இறந்ததுக்கு காரணமாகிட்டேன்னா அதான் அவ அவ்வளவு கோவத்துல இருக்கா. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாருங்கம்மா,
என்னதான் இருந்தாலும் ஒருத்தருக்கு 20 வருஷம் தண்டனை கொடுக்கலாமா? அவங்க கோவப்படுறதும் மோசமா? நீங்க கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் அந்த அம்மன் உங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைப்பா அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, அம்மன் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நம்ம பாட்டியும் ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ வந்துட்டு நேரா பாட்டிக்கிட்ட, பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி சொல்றாங்க, ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட அத்தைய பார்த்தப்பா. அவ கண்டிப்பா அவளோட கோவத்துல இருந்து இறங்குற மாதிரி தெரியலப்பா. எப்படியும் அபிராமி எதுக்காக இறந்தாலோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை போல. அதுக்கு ஹீரோ கேக்குறாரு, ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாய்யா, அவ கோவப்படுறதை நீ நேரடியா பாத்துருந்தீனா கண்டிப்பா நீ வந்துட்டு அவ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா அப்படின்னு தான் நினைப்ப. அவ அந்த அளவுக்கு கோவத்தோட இருக்காயா. என்னைக்குமே அவ கண்டிப்பா என்னை மன்னிக்கவே மாட்டா. நம்ம வீணா அவளை எப்படியும் மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவளை எல்லாம் மாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டு நான் மறு வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டியை சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி அந்த இடத்துல இருந்து போனதோட ஹீரோ ரொம்ப சோகமா நின்றுகிட்டு இருக்காரு. எப்படா இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிறது அப்படின்னு. அதே நேரம் நம்ம முத்துவை காமிக்கிறாங்க. முத்து வந்துட்டு நேரா அந்த வில்லிய போய் பாக்குறாங்க. அவங்க மருமகளை அவங்க சொல்றாங்க, என்னமாமா இது, எப்படியாவது நம்ம பிரச்சனையை உண்டாக்கி அவனை பத்தின உண்மைகளை நிரூபிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கடைசி நேரத்துல இப்படி ஆகிருச்சே மாமா. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா மருமகளை, நானே எப்படியாவது கடைசி நேரத்துல அவன் அந்த குளத்துக்கரைக்கு வந்துருவா, அதுக்கப்புறம் அவ யாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இடையில அந்த ரேவதி புகுந்து தேவையில்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாளே. அதுக்கு அந்த வில்லி சொல்றாங்க, ஆமா மாமா, கடைசி நேரத்துல இப்படி ஆகும் அப்படின்னு நானும் தான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஹீரோ கூடிய சீக்கிரம் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பாரு. அதுக்கு முன்னாடி சிவகாமி எதுக்காக இறந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட அவங்க மனசுல உள்ள லவ்வ கூடிய சீக்கிரம் சொல்ல போறாங்க. இதுதான் அப்கமிங் எபிசோடுல நிறையவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி அவளையும் செட் பண்ணிக்கிட்டு அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.